ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 15. எபிசோடு 14 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ டக்குன்னு மானா ரிஃப்ளெக்ஷன் பவரை ஆன் பண்ணி தன்கிட்ட மானா எனர்ஜி இருக்கிறத காட்டுறான். தான் ஒரு ஒரிஜினல் ராயல் பிளட்னு ப்ரூவ் பண்ணிட்டு தனக்கு இன்னும் ஆரா எனர்ஜி வரலன்ற மேட்டரை அப்படியே மறைச்சிட்டு டக்குன்னு பாவமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு ஆக்டிங் போட ஸ்டார்ட் பண்ணிடுறான். நான் ஏமாத்தில் பயத்தில் தான் மறைச்சேன்னு நம்மளால் சீன் போடுறான். என்ன வெளியே துரத்திடுவாங்களோன்னு பயமாக இருக்குது மாஸ்டர்னு ஒரு சின்ன பையன் மாதிரி அழுதுகிட்டு டியூக்கோட டவுட்டை குறைக்க பார்க்குறான். அந்த ஆக்டிங்கை பார்த்துட்டு டியூக் செக் பண்ண நம்ம ஆள் ஒத்துக்கிறான். டியூக் செக் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இருக்க நம்ம ஆள் உள்ளுக்குள்ளே பயத்தோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறான். டியூக்கோட கண்ணில் ஒரு சின்ன ஷாக் தெரியுது. நம்ம ஆளுக்கு பவர் வந்திருக்கு, ஆனால் நம்ம ஆள்கிட்ட ஆரா எனர்ஜி இல்லைன்ற ஸ்ட்ரேஞ்சான மேட்ரை டியூக் கண்டுபிடிச்சிடறான். டியூக் இப்போ கோவப்படாமல் யோசிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ட்ராக்கர் ஃபேமிலியோட பிளெஸிங் பவரை இந்த பல்ஸ் செக்கால் மாற்ற முடியாதுன்னு நம்ம ஆள் மனசுக்குள்ளே நினைக்கிறான். நம்ம ஆளுக்கு ஏன் ஆரா எனர்ஜி வரலன்றதுக்கு டியூக் தனக்குள்ளே ஒரு காரணத்தை தேடுறான். ஃபேமிலி பவர் பொய் இல்லைன்னு நம்புகிற டியூக் நம்ம ஆள் சாதாரண ரூல்ஸ்குள்ளேயே வராத ஒருத்தனை முடிவு எடுக்கிறான். இவனுக்கு இர்ரெகுலர்னு ஒரு பட்டத்தையும் கொடுக்குறான். நம்ம ஆள் மனசுக்குள்ளே இவர் அவரோட சின்ன அறிவை வச்சு என்னை தப்பாக கெஸ் பண்ணிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு அப்படின்னா என்ன மாஸ்டர்னு கேட்குறான். இர்ரெகுலர்னா ஸ்ட்ரேஞ்சான பவர் வச்சுருக்கிறவங்க. ஆரா மானா ரெண்டையும் ஒன்றா யூஸ் பண்ணுறது ஃப்யூச்சரை பார்க்குறதுன்னு சொல்லலாம். ஆனால் இவங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க, அதான் மறைஞ்சு வாழணும்னு டியூக் வார்னிங் தரான். அப்புறம் நம்ம ஹீரோ மேலே ஏன் டவுட் வருதுன்ற காரணத்தையும் சொல்கிறான். உன்னோட எனர்ஜியும் உடம்பு ரெக்கவரி ஆகிற ஸ்பீடும் சும்மா வேற லெவலில் இருக்குது. அன்னைக்கு அடிப்பட்ட உன்னோட இன்டர்னல் இன்ஜுரிஸ் எல்லாம் ஒரே செகண்டில் எப்படி க்யூர் ஆச்சு? அதுக்கு பெரிய எனர்ஜி வேணுமேனு டியூக் கேட்குறான். அது ஆரா எனர்ஜியாக இருக்குமோன்னு நம்ம ஹீரோ கேட்க டியூக்கும் இருக்கலாம்னு ஒத்துக்கிறான். உன்னோட ஆரா எனர்ஜி முழுக்க உன்னோட ஸ்டெமினாவுக்கும் உடம்பை க்யூர் பண்ணுறதுக்குமே செலவாகுது, அதான் வெளியில் எதுவும் தெரியலேன்னு டியூக் ஒரு புது தியரியை கிளப்புறான். அப்போ என்னால் லைஃப்பில் ஆராவை யூஸ் பண்ண முடியாதுங்களா மாஸ்டர்னு நம்மால் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு டியூக் அவனுக்கு ஒரு புது ரூட்டை காட்டுறான். ஆரா எனர்ஜியே தேவையில்லாத கேலாட்ஸ்ன்ற ஒரு வெறித்தனமான சீக்ரெட் ஃபைட்டிங் ஸ்டைலை பற்றி டியூக் சொல்கிறான். இது பெரிய பெரிய நைட்ஸுங்க அவங்களோட வெறித்தனமான ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சே உருவாக்குனதுன்னு சொல்லிட்டு இப்போ நல்லா பாருன்னு நம்ம ஹீரோ முன்னாடி டெமோ காட்ட ஆரம்பிக்கிறான். டியூக் வச்ச ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே கிரவுண்டு அப்படியே பொழந்து போகுது. அந்த ஸ்பீடையும் பவரையும் பார்த்து நம்ம ஆள் ஷாக் ஆகுறான். கண்ணுக்கே தெரியாத ஸ்பீடில் டியூக் அந்த ஏரியா முழுக்க பறந்து ஸ்டெப்ஸ் போடுறான். முடிக்கும்போது சும்மா கேஷுவலாக அசால்ட்டாக வந்து நிற்கிறான். பாத்தியாடான டியூக் கேட்க மாஸ்டர் நானும் இதை ட்ரை பண்ணி பார்க்கவான்னு நம்ம ஹீரோ பர்மிஷன் கேட்குறான். நம்ம ஹீரோவோட இந்த தைரியத்தை பார்த்து சிரித்த டியூக் உன் கான்ஃபிடென்ஸை பார்த்தா இப்போவே ஏதோ பிளாக் நைட் ரேங்க்கில் இருக்கிற மாதிரி சீன் போடுறேன்னு கலாய்க்கிறான். நம்மளால இப்போ டியூக் போட்ட அதே ஸ்டெப்ஸை மைண்டில் ஏற்றி ஆட ஆரம்பிக்கிறான். டியூக் மூவ் பண்ண ஒவ்வொரு இடத்தையும் வச்சு அந்த ஸ்டெப்ஸுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை நம்மளால் டீகோட் பண்ணுறான். நம்ம ஆள் அப்படியே டியூக்கை காப்பி அடித்து ஆட இது வரைக்கும் அவனுக்கு புரியாத அந்த சீக்ரெட் டெக்னிக் இப்போ அவனுக்கு பக்காவாக கை கூடுது. அட்டாக் பண்ணுறது, டாச் பண்ணுறது, கேப் பிடிக்கிறதுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு பின்னாலையும் இவ்வளோ பெரிய ஸ்கெட்ச் இருக்கான்னு இந்த ஃபைட்டிங் ஸ்டைலோட லாஜிக்கை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அதே சமயம் நம்ம ஹீரோ ஒரே வாரத்தில் இந்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத பார்த்து டியூக்கும் செம்மையாக ஷாக் ஆகுறான். முன்னாடி இருந்த மொக்க கேடட் எங்க, இப்போ இருக்கிற வெறித்தனமான ரீக் எங்கன்னு நம்ம ஹீரோவோட அசுர வளர்ச்சியை பார்த்து டியூக் ஷாக்காகிறாரு. நம்ம ஹீரோ டியூக்கோட ஸ்டெப்ஸ் அப்படியே அச்சியசலாக 100% பர்ஃபெக்டாக காப்பி அடித்து மாஸ் காட்டுறான். என்ன மாஸ்டர் இப்போ என் கான்ஃபிடென்ஸை பார்த்து கலாய்க்க மாட்டீங்களேன்னு நம்ம ஆள் கெத்தா கேட்குறான். டக்குன்னு டியூக் நம்ம ஆள் பின்னாடி வந்து லாக் பண்ணி அன்னைக்கு நீ அழுது சீன் போட்ட மேட்ரை வெளியே சொன்னால் அவ்வளோதானு மிரட்டுறாரு. அப்புறம் ரெண்டு பேரும் மாற்றி கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இப்போ அகாடமியோட டைனிங் ஹாலுக்கு மாறுது. டேபிள் முழுக்க வெறித்தனமான ஃபுட்டு இருக்குது. டியூக்கிட்ட 1 மந்த் ட்ரைனிங் எடுத்ததில் நம்ம ஆளுக்கு பசி சும்மா அள்ளுது. நம்ம ஆள் வெறித்தனமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது யாரோ வரதை நோட் பண்ணுறான். வந்து நிற்கிறது வேற யாரும் இல்லை, ஆண்ட்ரே தான். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு அவன் கேட்க நான் சாப்பிட்றதுலே பிஸியாக இருக்கேன், இங்கேயே பேசுன்னு நம்ம ஆளுக்கு எத்து காட்டுறான். நீ எப்படிடா டியூக்கை உனக்கு மாஸ்டராக சம்மதிக்க வச்சேன்னு ஆண்ட்ரே கேட்குறான். அவனுக்கு கிடைக்காத சான்ஸ் நம்ம ஹீரோவுக்கு கிடைச்சதால அவன் செம்ம கடுப்பில் இருக்கான்றதை நம்மளால் புரிஞ்சுக்கிறான். நானாக கூப்பிட்டேன், அவராக பார்த்து தான் என்னை செலக்ட் பண்ணாருன்னு நம்ம ஆள் அசால்ட்டாக மேட்டரை சொல்கிறான். ஆனால் ஆண்ட்ரே அதை நம்பாமல் இவனை ஒரு மாதிரியாக முறைச்சி பார்க்குறான். அப்புறம் டென்ஷனை வெளியே காட்டி டே நீ ஒரு பக்கா ராயல் பிளட்டு தானான்னு கேட்குறான்.
சாப்பிட்டு நம்ம ஹீரோ சாப்பிட்றத நிறுத்துறான். ஆண்ட்ரே, உனக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை தான் உன்னை இப்படி பேச வைக்குதுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறான். ஆண்ட்ரேவுக்கு கோவம் உச்சத்துக்கு ஏறினாலும் நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட அசரலை. ஸ்டார்டிங்கில் என் பிளட் லைனை பார்த்து டியூக் வந்திருக்கலாம், ஆனால் வெறும் ராயல் பிளட்டுக்காக மட்டும் ஒருத்தரை டிசபிளாக ஏற்றுக்கிற ஆள் அவர் இல்லைடா. அந்த சான்ஸை நான் என் டேலண்டால் தான் தக்க வச்சுக்கிட்டேன். அதனால் அவராக பார்த்து உன்னை கூப்பிடுற அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒலன்னு நம்ம ஹீரோ லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறான். இவன் சொன்ன மரண பல்பில் ஆண்ட்ரே அசிங்கப்பட்டு அப்படியே நிற்கிறான். அதுக்கப்புறம் சீன் இப்போ வெஸ்டர்ன் கிரீன் ஹவுஸ் கிரவுண்டுக்கு மாறுது. அங்கே டியூக்கோட மேற்பார்வையில் ஆண்ட்ரே மூச்சு முட்டை வெறித்தனமாக ஓடிக்கிட்டு இருக்கான். அதை நம்ம ஆள் வேடிக்கை பார்க்க இங்கே என்ன நடக்குது மாஸ்டர்னு கேட்குறான். அதுக்கு டியூக், ஆண்ட்ரே என்கிட்ட ஒரு வேலைக்காரனாக இருக்கவாச்சும் ஓகேவான்னு கெஞ்சினாண்டான்னு மேட்ரை சொல்கிறாரு. அதான் அவனுக்கு 6000 எனர்ஜி இல்லாமல் 300 ரவுண்டு ஓடணும்னு ஒரு டார்ச்சர் கண்டிஷன் போட்டேன். அதைத்தான் இப்போ அவன் முடிச்சாகணும்னு வெறியோட ஓடிக்கிட்டு இருக்கான்னு டியூக் சொல்கிறாரு. ஆண்ட்ரேவை சும்மா சீன் போடுறவனு தப்பாக நினச்சிட்டோம். அவனோட இந்த விடாமுயற்சியை பார்த்து எனக்கே இப்போ அவன் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வருதுன்னு டியூக் சொல்கிறாரு. ஆண்ட்ரே டயர்டில் செத்து போகிற நிலைமைக்கு போனாலும் விடாமல் ஓடி டியூக்கோட அப்ரூவலை வாங்குறான். அதுக்கப்புறம் சீன் கட் பண்ணால் அகாடமியே இப்போ அல்லோலப்படுது. ஏன்னா ட்ராக்கர் ஃபேமிலியோட மெயின் ஹெட்டான பேட்ரியார்க் அங்கே வராரு. இம்போர்ட்டட் கார் ரேஞ்சுக்கு ஒரு பயங்கரமான குதிரை வண்டியில் கெத்தாக என்ட்ரி தராரு. ஸ்டாஃப் எல்லாரும் கேடட்ஸை லைனில் நிற்க சொல்லி அலர்ட் பண்ணுறாங்க. சுற்றி செக்யூரிட்டிங்க கார்டன் போட அந்த வண்டி வந்து நிற்கிது. எல்லாரும் ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வண்டியோட டோர் ஓப்பன் ஆகுது. அதுலேருந்து சில்வர் கலர் ஹேரோட ஒரு வெறித்தனமான கெத்து கேரக்டர் வெளியே வராரு. அகாடமி ஹெட் ஹேவர்டு ஓடி வந்து வாங்க ட்ராக்கர் ஃபேமிலியோட மாஸ்டர்னு ஃபார்மலாக விஷ் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற நைட்ஸ் கேடட்ஸ் எல்லாரும் ஒன்றா நின்று சல்யூட் அடிக்கிறாங்க. கரெக்டாக அகாடமி பெல் அடிக்க அவர் அடியெடுத்து வைக்கிறப்போ அங்கே இருக்கிற அந்த ப்ரெஷர் சும்மா பேய் மாதிரி வெறித்தனமாக எல்லாரையும் ஷாக்காக வைக்குது. அவர் சும்மா கேஷுவலாக கையசைச்சா கூட அதிலிருந்து வெறித்தனமான பவர் தெரிக்குது. ஹாவர்டு ஓடி வந்து ஐஸ் வைக்க அவர் ஒரு லீடர் மாதிரி செமகத்தாக பேசுகிறாரு. தன்னோட பேரை ஆர்த்தர் ட்ராக்கர்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு தான் ஒரு டிரான்சண்டன்ட் டிராகன் லேயர்னு மாஸ்க் காட்டுறாரு. ஹாவர்டு அவரை உள்ளே கூப்பிட்றாரு. ஆனால் ஆர்த்தரோட பார்வை கேடட்ஸ் பக்கம் திரும்புது. அவர் சும்மா லைட்டாக பார்க்கவும் மொத்த கூட்டமும் அப்படியே சைலண்ட் ஆகுது. நீங்கள் எல்லாரும் தான் நம்ம ட்ராக்கர் ஃபேமிலியோட ஒரிஜினல் ஃபியூச்சர்னு சொல்லி கேடட்ஸ் கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. வெறித்தனமாக ட்ரைனிங் எடுங்க, நீங்கள் வளர்ந்தா நம்ம ஃபேமிலியே வளரும்னு அவர் உசுப்பேத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வெறியாகி கத்துறாங்க. எல்லாரையும் தன் பக்கம் இழுத்ததுக்கு அப்புறம் தான் ஆர்த்தர் உள்ளே போகிறாரு. சீனை கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோவை ஆர்த்தர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல் ஒரு பழைய ஸ்டைல் ஃபார்மலிஸை போட்டு சேஃபாக கேம் ஆடுறான். நம்ம ஹீரோவோட அந்த பழைய ஸ்டைல் சீனை பார்த்து ஆர்த்தர் சிரிச்சுக்கிட்டு அசால்ட்டாக உட்காருப்பான்னு சொல்கிறாரு. அப்புறம் ரேரான டீயும் ஸ்வீட்ஸும் கொடுத்து நம்ம ஆளோட ரியாக்ஷனை நோட்ட விடுறாரு. நம்ம ஆளுக்கு டக்குன்னு மேட்டர் புரியுது. என்னோட டேஸ்ட்டு முதல் கொண்டு எல்லா A to Z சீக்கிரட்டையும் இந்த ஆள் ஆல்ரெடி மோப்பம் முடிச்சு வச்சிருக்கான்னு நம்ம ஆள் அலாட் ஆகுறான். இந்த ஃபேமிலியோட நெட்வொர்க் எவ்வளவு பெருசு, இவங்க கண்ணிலிருந்து எதுவும் தப்பிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறான். ஆர்த்தர் இப்போ மேட்ருக்கு வர்றாரு. டியூக் ஒரு வழியாக உன்னை அவனோட டிசபிளாக ஏற்றுக்கிட்டான்னு கேள்விப்பட்டேன், அதான் கூப்பிட்டேன்னு ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வர்றாரு. அவர் வளவலன்னு பேசாமல் டிரெக்டாக ஸ்கெட்சை போடுறத பார்த்து நம்மளால மனசுக்குள்ளே லைக் பண்ணுறான். உனக்குள்ளே என்ன பிளான் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. டியூக் கிட்ட ஒழுங்காக கற்றுக்கிட்டு இந்த காண்டினென்ட்லேயே நீ தான் கெத்துன்னு மாஸ்க் காட்டணும்னு ஆர்த்தர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் யோசிக்காமல் நான் எல்லாரையும் விட மேலே வந்து செம்ம ஃப்ரீயாக வாழ்வேன்னு பதில் சொல்கிறான். இந்த பதிலை கேட்டதும் ஆர்த்தர் அலாட் ஆகுறாரு. யாரும் அசைக்க முடியாத பவரோட ஃப்ரீயாக சுற்றுறது தான் என் கோல்னு நம்மளால சொல்ல அந்த ரூமே டென்ஷன் ஆகுது. ஏன்னா தன்னை விடவும் மேலே வரப்போறேன்னு நம்ம ஆள் சவால் விடுறான்னு ஆர்த்தர் புரிஞ்சுக்கிறாரு. அவரோட 6000 எனர்ஜி இப்போ எகிற ஆரம்பிக்குது. அந்த ப்ரெஷரில் நம்ம ஹீரோ உட்காந்த இடத்துலேயே மூச்சு முட்டி திணறான். ஆர்த்தர் இப்போ அவரோட அல்டிமேட் ஆரா டெக்னிக்கான ஆஸ்ட்ரல் ஸ்வாடு பவரை ஆன் பண்ணுறாரு. அவரோட இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற யாரையும் லாக் பண்ணக்கூடிய வெறித்தனமான பவர் அது. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.